முயற்சி செய்றாங்க. மோடிய பார்க்குறாங்க, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த முயற்சி திருவினையாக்குமா? அந்த முயற்சி அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திமுக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல திமுக வந்து எப்படின்னா, அ பிஜேபிய தாண்டி அதிகாரிகள் மட்டத்தில கூட மேலிடம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாதாளம் வரைக்கும் ஆட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ம், அதிகாரிகள் மட்டத்திலயும். ம். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது தப்பிக்க எந்த எல்லைக்கும் போகும் ஆமா. ஏன்னா திமுகன்றீங்க. கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்தோம். ம், அ சர்க்காரியா கமிஷன்லேருந்து பார்த்துட்டு வரோம். ம், 2G வழக்குல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ம், 2G வழக்குல மிகப்பெரிய வழக்கு அது. ம், 1,75,00,000 சொன்னது. சுப்ரீம் கோர்ட்டே என்ன செஞ்சுச்சு? 122 லைசென்ஸ கேன்சல் பண்ணாங்க. ம், அன்னைக்கு அலைக்கற்றை லைசென்ஸ கேன்சல் பண்ணாங்களா இல்லையா? ம். அப்ப பிரைம் ஃபேசி இல்லாம எப்படி கேன்சல் பண்ணுவாங்க? சரி. கேன்சல் பண்ணாங்க. ம். பண்ண பிறகு அந்த வழக்கோட தன்மை, பரிணாமம் மாறிட்டு வந்துச்சு. யாரு ஷைனி தான் என் கண்காணிப்பில் நடக்கணும். அவர் தான் உத்தரவே போட்டது. சரி. அவரே நான் உட்கார்ந்திருந்தா ஒண்ணும் நடக்கலன்னாரு. ம், யாரும் வரவே இல்லன்னாரு. ம், ம். அந்த வழக்குல வந்து திமுக சார்பா நம்ம ஆராசா சார்பா ஆஜரானது யாரு? ஆராசவே தான். ம். ஆமா. அவரே கூண்டுக்குள்ள ஏறி அவரே தான் வாதிட்டாரு. வழக்கறிஞரா வாதிட்டாரு. ஆமா, வாதிட்டாரு. வாதிட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா அந்த நேரத்துல வாதிட்டு இருப்பாரு. ம், ம், மற்ற எந்த வழக்குல அவர் வாதிட்டு இருக்காரு? எல்லா வழக்குலயும் பெரும்பாலான வழக்குல கபில் சிபல், முகுல் ரோஹத்தி, அபிஷேக் மனு சிங்வி ம். இவங்க தான் வராங்க. எல்லாருமே உலக மகா வழக்கறிஞர்கள். ஆமாமா. ஒரு சிட்டிங்க்கே 10 லட்சம், 12 லட்சம் ஆமா, வாங்குறாங்க. ஆமா. ம், இப்போ கூட அதுதான் என்ன சொல்லிருந்தேன் என்னன்னு, இந்த மாதிரி தமிழ்நாட்டை வழி நடத்துறதோ, இல்ல தமிழ்நாட்டையும் திமுகவும் காப்பாத்துறதோ, முதலமைச்சர் ஸ்டாலினா இல்லைன்னா துணை முதலமைச்சர் உதயநிதியான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆ. நம்மள வந்து காப்பாத்துறதோ, நம்மள மீட்டெடுக்கிறதோ வந்து கபில் சிப்பலும், முகுல் ரோஹத்திக்கும், அபிஷேக் மனு சிங்கியோ ம். அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அவங்க தான் தமிழ்நாட்டையே அவங்க காப்பாத்துறாங்க. தான் அந்த அளவுக்கு தானே அவங்க தானே எல்லாத்துக்கும் அப்பியர் ஆகுறாங்க. ஓ!